நம்ம சிறுவாணி ஏரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எலிஃபண்ட் காரிடார்ஸுங்க. அங்கலாம் ஒரு பில்டிங் கட்டணும்னா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. வந்தாலும் அங்க டீம் எல்லாம் வந்து அவ்வளோ நைட் டைம்ல இட் இஸ் நாட் செக்யூர்டுங்க. ஏன்னா, எலிஃபண்ட்ஸ் எப்போ வேணாலும் இந்த சைட்ல வரும். அந்த மாரி ஏரியாஸ்க்குலாம் 100% புரொடக்ஷன கம்ப்ளீட் பண்ணிட்டு, நாங்க எப்படி இந்த 2 ஹவர்ஸ் 46 மினிட்ஸ்ல முடிச்சோமோங்க, அதே மாரி அங்க மெட்டீரியல கொண்டு போய் ஒரு 2 நாள், 3 நாள்ல எல்லாமே அசெம்பிள் பண்ணிட்டு, ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வீட முடிச்சுட்டு வெளிய வந்துட்டேங்க. அது பயங்கர அட்வான்டேஜுங்க ப்ரிகாஸ்ட் மெத்தட்ல. ஏன்னா, அந்த ஏரியாஸ்லலாம் வந்து டீம் போய் அங்க ஒர்க் பண்றதுங்கிறது ம். நாட் ஈஸிங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரம் போமாட்டாங்க. அதாவது அ அங்க இருக்க லோக்கல் டீம்ஸ் நெறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா, லோக்கல் டீம்ஸ் என்ன பிரச்சனைன்னா, நம்ம நெனச்ச ஃபினிஷ் வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க. ம், நம்ம ஒண்ணு ம், ம். நெனச்சிருந்தா ஃபினிஷ் வந்து லேக் ஆகும். அங்க பின்ன எனி ஃபார்ம் லேண்ட்ஸுங்க, எனி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து எங்க ப்ராஜெக்ட்னாலும், இந்த சிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து டீம் வந்து ஈஸியா கிடைப்பாங்க. இதே சிட்டி விட்டுட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல்ல நாங்களே ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாங்க. அங்க பண்ணும்போது லேபருக்கு வந்து ஒரு மேஜர் சேலஞ்சுங்க. இங்க இருக்க லேபர்ஸ் அங்க போமாட்டாங்க. அங்க இருக்க லோக்கல் லேபர்ஸ வச்சு தான் பண்ணணும். லோக்கல் லேபர்ஸ வச்சு பண்ணும்போது நம்ம நெனச்ச ஃபினிஷ் அங்க குடுக்க முடியாது.